கோவையில் கல்லூரி மாணவர்களிடம் தொடர் வழிப்பறியில் ஈடுபட்ட நபரை போலீசார் காலில் சுட்டு பிடித்துள்ளனர். தனிப்படை போலீசார் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். தற்போது சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த பாலமுருகனை தனிப்படை போலீசார் காலில் சுட்டு பிடித்துள்ளனர். சூலூர் அருகே பதுங்கியிருந்த நபரை பிடிக்கச் சென்ற போது தனிப்படை போலீசார் மீது தாக்குதல் நடத்தியதாக தெரிகிறது. இதன் எதிரொலியாக தற்போது சுட்டு பிடிக்கப்பட்டவரின் வலது காலில் துப்பாக்கி குண்டு பாய்ந்திருக்கிறது. அவர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். சம்பவ இடத்தில் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார். முக்கிய செய்தி விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் கார்த்திக். வணக்கம் கார்த்திக், முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். கோவையில் குற்றவாளியை துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கோவை சூலூர் மற்றும் புறநகர் பகுதிகளில் கல்லூரி மாணவர்கள் இரவு நேரங்கள் மற்றும் மாலை நேரங்கள்ல அவர்களை மிரட்டி அவர்களிடம் காசு, பணம், நகை மற்றும் லேப்டாப் போன்ற உபகரணங்களை பறிக்கும் நோக்கில் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்தது. இது தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் தனிப்படை அமைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்திருந்தார். இந்த சூழல்ல தனிப்படை போலீசார் சூலூர் அருகே ஒரு நபரை சுட்டுப்பிடித்திருக்கார்கள். முதற்கட்ட விசாரணையில் அவர் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த பாலமுருகன் என தெரிய வந்திருக்கு. 20 வயது இருக்கும் என முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கு. இந்த சூழல்ல அந்த நபரை சிகிச்சைக்காக அருகில் இருக்கும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்காங்க. போலீசாரிடம் தப்பிக்க முயற்சிக்கும் போதும் அதே சமயம் போலீசாரை தாக்க முயன்ற காரணத்தினால் அவரை சுட்டுப்பிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்புல தகவல் கொடுத்திருக்காங்க. போலீசார் சுட்டதில் பாலமுருகனுடைய வலது காலில் காயம் ஏற்பட்டிருக்கு. தற்போது அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கார்கள். மேலும் இந்த சம்பவம் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் விசாரணை நடத்தி வருகிறார். தொடர் வழிப்பறி மற்றும் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட காரணத்தினால் போலீசாரிடம் தப்ப முயன்றனாலும் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்திருப்பதாக காவல்துறை தரப்புல விளக்கம் கொடுத்திருக்காங்க. நன்றி கார்த்திக், உங்களுடைய தகவல்களுக்கு. கோவையில் கல்லூரி மாணவர்களிடம் தொடர் வழிப்பறியில் ஈடுபட்டு வந்த சிவகங்கையைச் சேர்ந்த நபர் காலில் சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறார். சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த பாலமுருகனை தனிப்படை போலீசார் சுட்டு பிடித்துள்ளனர். சூலூர் அருகே பதுங்கியிருந்த நபரை பிடிக்கச் சென்ற தனிப்படை போலீசார் மீது தாக்குதல் நடத்தியதாக தெரிகிறது. இதன் எதிரொலியாக தற்காப்புக்காக தற்போது அந்த பாலமுருகனை காவல்துறையினர் வலது காலில் துப்பாக்கியால் சுட்டு பிடித்திருக்கிறார்கள். தற்போது வலது காலில் துப்பாக்கி குண்டு பாய்ந்த நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அவருக்கு அளிக்கப்பட்டு வருகிறது. துப்பாக்கிச் சூடு குறித்து கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அங்கு விசாரணை மேற்கொண்டு வருகிறார். கோவையில் தொடர் வழிப்பறியில் ஈடுபட்ட நபர் பாலமுருகன் என்பவரை தற்போது தனிப்படை போலீசார் காலில் சுட்டு பிடித்திருக்கிறார்கள். அவருக்கு 20 வயது இருக்கக்கூடும் என்று தெரிகிறது. முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.